குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ரெசிபி பார்க்க போகிறதில்ல. தலைக்கு ஹேர் ஆயில் தான் எப்படி ரெடி பண்ணலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, மருதாணி இலை ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன கட்டு வெட்டி வேறு, சுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன், வெந்தயம் 2 ஸ்பூனு, ஓமம் 1 ஸ்பூனு, கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், துளசி இலையில் காஞ்சது எடுத்திருக்கேன். எதுலேயுமே வந்துட்டு ஈரம் இருக்கக்கூடாது, மாய்ச்சரைசர் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். இது வந்து ரோஸ்மேரி வந்து ட்ரையாகவே கிடைக்குது உங்களுக்கு இப்போ ஆன்லைனில். அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, கோகோனட் ஆயில் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அது வச்சுட்டு இது மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தான் அது வந்து பொடியாகும். ஏன்னா நம்ம வெட்டி வேர்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெட்டி வேர், அப்போ தான் சிக்காமல் அரைப்படும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுமே நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லிம்லேயே வச்சிடணும். ஸ்லிம்லேயே தான் ஃபுல்லாகவே அது வந்துட்டு மெதுவாக இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு கொதி அடங்கி அந்த நம்ம போட்ட பொருளெல்லாம் அடியில் ஸ்டாக்னண்ட் ஆகிற மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். கலர் மாறணும். எண்ணெய் ஸ்பீடாக கொதிக்க வச்சு பண்ணாதீங்க, ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்லிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லிம்லேயே அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் ஆயிலு. இது வந்துட்டு உங்களுக்கு தலைக்கு முடிக்கு நல்லது. தலை நீர் பாரம் அந்த மாதிரி எல்லாம் கூட ப்ராப்ளம்லாம் கூட வராது இது தேய்ச்சிங்க அப்படின்னா. நம்ம அதில் சுக்கு ஓமம்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ பாருங்கள் நல்லா நம்ம போட்ட பொருளெல்லாம் கொதி அடங்கி அடியில் சேர்ந்துருச்சு. இப்போ அது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஆற வைக்கணும். மூடி நல்லா டைட்டாக போட்டு ஆற வைக்காதீங்க. உள்ளே வந்து அது ஒரு மாதிரி ஸ்டீம் சேரக்கூடாது. அப்போ எண்ணெய் கெட்டு போயிடும், நிறைய நாளைக்கு வைக்க முடியாது. திறந்து வச்சு ஆறட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு. அதுலேருந்து பாருங்கள் எப்படி சூப்பர் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு எண்ணெய். குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே தேய்க்கலாம், பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தேய்க்கலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.